வெல்கம் டு மை சேனல். இன்றைய இந்த வீடியோ வேலை நாட்கள் தொடர்பானது. இதில் வேலை நாட்கள் தொடர்பாக வரக்கூடிய 5 வித்தியாசமான வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வினா, தினமும் ஒரு வேலையை 9 பேர் 8 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் முடிப்பர். அவ்வேளையை தினமும் 12 பேர் 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் கேள்வி. இதில் ஒரு வேலையை 9 பேர் 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிக்காங்களாம்? 4 நாட்களில் முடிக்காங்களாம். அதே வேலையை பாருங்க, அதே வேலையை சேம் ஒர்க்கை தான் 12 பேர் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கங்கிறது தான் கேள்வி. அப்போ இந்த வேலையை முடிக்கிறதுக்கான எபிலிட்டி, தேவைப்படுற அந்த வலு என்னவாக இருக்கு? 9 தர 8 தர 4 இருக்கும். ஓகேவா? அதாவது 9 பேர் 8 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்கள் எடுக்காங்க. இதை பெருக்கி வர இந்த மொத்த மணித்தியாலம் இருக்கு இல்லையா, மொத்த மனித மணித்தியாலங்கள் தான் அந்த வேலையை 12 பேர் செய்தாலும் தேவைப்பட போகுது. அப்போ 12 தர 8 தர நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நாட்கள், இதை நம்ம டீண்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இது ஈக்குவல் டு அந்த மொத்த மனித மணித்தியாலங்களாக இருக்கும். அப்போ நம்ம நாட்கள் இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்க, டி ஈக்குவல் 9 தர 8 தர 4 கீழ் 12 தர 8 இருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணினோம்னா 8 போயிடும். ஸோ 4ஐயும் 12ஐயும் பண்ணலாம். பண்ணினா 12ல் 3 இருக்கும். 9ஐயும் 3ஐயும் பண்ணினோம்னா 3 வரும். ஸோ டி ஈக்குவல் எத்தனையாக இருக்க போகுது? 3. 3 days. அப்போ 12 பேர் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 3 நாட்களில். அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு கேள்வியை பாருங்க. தினமும் 4 பேர் 4 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். தினமும் 6 பேர் 5 மணி நேரம் வேலை செய்து 8 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர்? ஏற்கனவே பார்த்த கேள்வியில் வேலை, அவங்க செய்த வேலை ஈக்குவலாக இருந்துச்சு. அதே சமனான வேலையை தான் மற்ற குரூப் ஆஃப் பீப்புளும் செஞ்சால் எவ்வளோ நாள் எடுக்கும்னு கேட்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே வேலை டிஃப்ரெண்டாக இருக்கு. பாருங்கள், 3 இயந்திரங்களை பொருத்துறதுக்கு 4 பேருக்கு 4 மணி நேரம் வேலை செய்து 3 நாட்கள் எடுக்குதான். அப்போ 6 பேர் 5 மணி நேரம் வேலை செய்து 8 நாட்கள் செஞ்சாங்கன்னு சொன்னால் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவாங்கங்கிறது தான் கேள்வி. இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது அவங்க செய்து முடிக்கக்கூடிய வேலைன்ற அளவு. இதுக்கு நம்ம விடகான என்ன செய்யணும்னா கேள்வியை விளங்கிக்கோங்க. 4 பேர் 4 மணி நேரம் வேலை செய்து 3 நாட்களில் 3 இயந்திரங்களை பொருத்துறாங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு இயந்திரத்தை பொருத்துறதுக்கு தேவைப்படுற மனித மணித்தியாலங்களை நம்ம கண்டுபிடிக்க இயலும் இல்லையா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4 தர 4 தர 3. இதுதான் அவங்களுக்கு தேவையான எபிலிட்டியாக இருக்குது. இதை பெருக்கி வர மனித மணித்தியாலங்களை எத்தனை இயந்திரங்களை பொருத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க? 3 இயந்திரங்களை. அப்போ ஒரு இயந்திரத்தை பொருத்துறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணினோம்னா 16 மனித மணித்தியாலங்கள் தேவைப்பட போகுது. ஸோ 16 மனித மணித்தியாலங்கள் ஒரு இயந்திரத்துக்கு பொருத்துறதுக்கு தேவைப்பட்டால் அடுத்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தந்திருக்கிற எபிலிட்டி என்னவா இருக்கு? பாருங்க, 6 தர 5 தர 8. அதாவது 6 பேர் 5 மணி நேரம் 8 நாட்கள் வேலை செஞ்சால் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவாங்கங்கிறது தான் கேள்வி இல்லையா? ஸோ இது என்ன செய்யலாம்? நம்ம 16ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் எத்தனை இயந்திரங்களை அவங்க பொருத்துவாங்கிறத கண்டுபிடிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னுச்சுன்னா பாருங்க, 2 ஸோ 3 3 5 15. எத்தனை இயந்திரங்களை இவங்க கண்டுபிடிக்க இயலும்? 15 இயந்திரங்களை இவங்க பொருத்துவாங்க. அவ்வளோதான். தேர்ட் கொஷனை பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 4 மணி நேரத்திலும் பி என்பவர் அதே வேலையை 12 மணி நேரத்திலும் செய்து முடித்தால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை மணி நேரத்தில் செய்து முடிப்பார்கள்? கேள்வியில் என்ன சொல்லப்படுது? ஏ ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்கிறாராம். அதே வேலையை பி செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னால் 12 மணித்தியாலங்கள் தேவைப்படுதான். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் எத்தனை மணித்தியாலம் எடுக்குங்கிறது தான் கேள்வி. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இது 2ஐயும் நம்ம கூட்டணும். அதாவது ஒரு ஆளுக்கு 4 மணித்தியாலமும்
ஒரு ஆளுக்கு 12 மணித்தேலம் எடுக்குது ஒரு வேலையை முடிக்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும்னு சொன்னால் இது வந்து பின்னங்களில் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பின்னங்களை கூட்டுறதுக்கு என்ன செய்வோமோ அதே மெத்தடில் வந்து கூட்டுவோம். அப்போ பின்னங்களை கூட்டுறோம்னுச்சுன்னா எல்சிஎம் காணுவோம் இல்லையா, பொமசி காணுவோம். அப்போ 4க்கும் 12க்கும் பொமசி பார்த்தோம்னுச்சுன்னா 12 பொமசியாக இருக்கும். ஸோ அதேமாரி 3 சக 1 இருக்கும். இதை நம்ம இப்போ கூட்டினோம்னா 4 12 வரப்போகுது. இதில் நம்ம முக்கியமாக அவதானிக்க வேண்டியது வந்து மேலுக்கு 1 வந்தால் இந்த விடை ஓகே. ஓகேவா, இப்போ 12 மணித்தியாலங்கள் வரும். இப்போ மேலுக்கு வந்திருக்கிறது 4 வேலைகளை முடிக்கிறதுக்கு தான் 12 மணித்தியாலங்கள். அப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், இந்த 12 நம்ம 4ஆல் பிரிச்சோம்னா ஆன்சர் வரும். ஸோ 12 4ஆல் பிரிச்சோம்னா எத்தனை மணித்தியாலங்கள், 3. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 3 மணித்தியாலங்கள் எடுக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது ஒரு கேள்வியை பாருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார். அவ்வேலையை ஏ தனியாக 6 நாட்கள் செய்த பின்னர் மிகுதி வேலையை பி தனியாக 6 நாட்களில் செய்து முடிக்கிறார். அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? நம்ம கேள்வியை விளங்கிக்கணும். என்னையாம், ஏ வந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பாராம். ஆனால் அந்த வேலையை வந்து அவர் முடிக்கலை, அதாவது தனியாக 6 நாட்கள் செஞ்சிருக்காரு என்று சொன்னால் என்ன அர்த்தம், 6 நாட்களுக்குரிய வேலையை தான் அவர் முடிச்சிருக்காரு. மிச்சம் 4 நாட்கள் அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் முடிக்கலை. அந்த மிகுதி வேலையை பி வந்து என்ன செய்கிறாரு, எடுத்து தனியாக 6 நாட்கள் செய்து முடிக்கிறார். அப்போ இதில் விளங்கிக்கங்க, ஏ 4 நாட்களில் முடிக்கக்கூடிய வேலையை பி என்ன செய்கிறாரு, 6 நாட்கள் எடுத்து முடிக்காரு. அப்போ கேட்கப்படுகிற கேள்வி என்ன, அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? அதாவது என்ன, அந்த முழு வேலையை வந்து ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சிருந்தா எத்தனை நாட்களில் முடிப்பாங்கங்கிறது தான் கேள்வி இல்லையா. ஏ வந்து 6 நாட்கள் ஏற்கனவே தனியாக வேலை செஞ்சிட்டாரு. மிச்சமாக அவர் 4 நாள் செய்ய வேண்டிய வேலையை பி வந்து 6 நாள் எடுத்து செஞ்சு முடிக்காரு. அப்போது ஏ வந்து 10 நாட்களில் ஒரு வேலையை முடிக்காருன்னுச்சுன்னா அந்த வேலையை பி எத்தனை நாட்கள் எடுத்து முடிப்பாருங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு என்ன செய்யணும்னா 4 நாள் செய்கிற வேலையை பி 6 நாளில் செய்கிறாருன்னு சொன்னால் இதுக்கு நம்ம எளிய விகிதம் பார்த்தோம்னா 2 நாளில் முடிக்கக்கூடிய வேலையை வந்து பிக்கு வந்து 3 நாள் எடுக்கும். ஓகேவா, அப்போ 10 நாளில் முடிக்கிற வேலையை வந்து பி எத்தனை நாள் எடுப்பார் பாருங்க, 5 தர 2 10 இல்லையா. ஸோ 3 தர 5 15. ஸோ 15 நாட்கள் எடுக்குமா இருக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஏக்கு அந்த முழு வேலையை முடிக்க ஒரு வேலை இல்லையா, அந்த ஒரு முழு வேலையை முடிக்க 10 நாட்களும் பிக்கு அந்த ஒரு முழு வேலையை முடிக்க 15 நாட்களும் எடுக்கும்னு சொன்னால் இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னு சொன்னால் என்ன வரலாம், அவங்க இருவரும் சேர்ந்து அந்த முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுப்பாங்கங்கிறது வரும். அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே செஞ்ச அதே மாதிரி வந்து நம்ம என்ன செய்வோம், பொமசி பார்ப்போம். பொமசி பார்த்தோம்னா இது 2க்கு 30. ஸோ 3 சக 2 5க்கு 30 இருக்கும். ஸோ இது வந்து 5 முழு வேலைகளை முடிக்கிறது தான் 30 நாட்கள் எடுக்கும். ஸோ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், 30 5ஆல் பிரிச்சுன்னா வரும். அப்போ எத்தனை வரும், 6 நாட்கள். அப்போ இருவரும் சேர்ந்து அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும், 6 நாட்கள். அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியை ஒரு குழாய் 6 நிமிடங்களில் நிரப்பும். மறு குழாய் 8 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் 12 நிமிடங்களில் தொட்டியை வெறுமையாக்கும். நல்லா தானீங்க, வெறுமையாக்கும், எம்டி ஆகிரும். ஓகே, அனைத்து குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்டால் எத்தனை நிமிடங்களில் நிரப்பும்ங்கிறது தான் கேள்வி. ஸோ இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், ஒரு தட்டியை நிரப்புறதுக்கு ஒரு குழாய்க்கு எவ்வளோ நேரம் எடுக்குதாம், 6 நிமிடமா. மற்ற குழாய்க்கு எவ்வளோ நேரம் எடுக்குதாம், 8 நிமிடமா. இன்னொரு குழாய்க்கு வந்து 12 நிமிடங்கள் எடுக்குதான் வெறுமையாக்குறதுக்கு. ஸோ இது ரெண்டும் தண்ணியை நிரப்புது, 3வது குழாய் என்ன செய்யுது, தண்ணியை வெளியாக்குது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இது ரெண்டையும் நம்ம கூட்டிட்டு இதை கழிப்போம். ஓகேவா, தண்ணி கூட்டிட்டு இருக்கிற டைமில் இது வந்து வெளியாக்குது. அப்போ கூட்டி கழிப்போம். இப்போ இது 3ஐயும் நம்ம என்ன செய்வோம், கூட்டி கழிக்கணும்னா என்ன செய்யணும், இதுக்கு வந்து நம்ம பொமசி பார்ப்போம். பொமசி எத்தனையாக இருக்கும், இந்த 3 எண்களும் பிரிபடக்கூடிய எண்ணாக இருக்கும். எத்தனை வரும் அப்போ, 24. ஸோ 24ல் 6 எத்தனை தடவைகள், 4 + 3
மைனஸ் பாருங்க -2 இருக்கும். இப்போ இதை நம்ம சுருக்கினோம்னா எத்தனை வரும்? 5 கீழ் 24 வரப்போகுது. அதாவது 5 தடவைகள் தொட்டி முழுமையாக நிரம்புறதுக்கு 24 நிமிடங்கள் எடுக்கிறதாக இருந்தால் ஒரு தடவை நிரம்புறதுக்கு எத்தனை? 24 நம்ம 5ஆல் பிரிச்சோம்னா ஆன்சர் வரும். 24 5ஆல் பிரிச்சோம்னா எத்தனை வரும்? 4.40 8 தடவை. ஸோ 4.8 நிமிடங்கள். ஓகே, அப்போ இவ்வளவுதான். நம்ம இதுக்கெல்லாம் செயின் ரூல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி பயன்படுத்தாமல் கொஞ்சம் சிம்பிளாக எப்படி இந்த கேள்விக்கு விடை அளிக்கலாம்ங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.